Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 15 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து we have completed 4 classes. எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்றீங்க? How do you feel? கொஞ்சமாவது லேர்ன் பண்ணிட்டீங்களா? குட். ஸோ இங்கிலீஷ்ல வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம பேசுறதுக்கு வந்து கண்டிப்பா இந்த டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா டென்சஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% இங்கிலீஷ் வந்து கவர் ஆயிரும். பிகாஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக கற்றுட்டு இருக்கோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அந்த இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கற்றுட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிச்சயமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், simple present tense, simple past tense, and simple future tense. In this class, I am going to teach you present continuous tense in detail. Okay, I am going to explain the structure for present continuous tense, and then எப்படி வந்து positive sentence உருவாக்குறது, negative sentence உருவாக்குறது, interrogative sentence எப்படி உருவாக்குறது, and then உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. Finally, you will have homework. Okay, first of all, you should know present continuous. What is present continuous tense? First வந்து present continuous tense அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ present continuous tense அப்படிங்கிறது என்னன்னா, presentனா என்ன அர்த்தம்? இப்போ நடக்கிற ஒரு விஷயம். கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு 2 நிமிஷம் ஆகுது, இல்ல 3 நிமிஷம் ஆகுது. ஸோ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதே விஷயத்த இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க போறீங்க இல்லையா? இதுதாங்க ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம். எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ விளையாடுறதுங்கிறது ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவோம், 1 மணி நேரம் விளையாடுவோம். ஸோ ஒரு தொடர்ச்சியா ஒரு செயலை செய்யறது. இன்னொரு எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், இல்ல 1/2 மணி நேரம் ஆகும் ஸ்லோவா சாப்பிட்டோம் அப்படின்னா. அப்போ ஒரு செயலை வந்து ஒரு செர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு கண்டினியூஸா பண்றது தான் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் தொடர்ச்சியா நடந்தா அதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழ்ல எப்படி தெரியுமா சென்டென்சஸ் வரும்? நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அவன் வந்து கொண்டிருக்கிறான், நான் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த கொண்டுங்கிற வார்த்தை எல்லா சென்டென்ஸ்லயும் வரும். ஓகேவா? நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. இப்போ உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாங்க, நீ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, நான் சாப்பிட்டுக்கிட்டு இல்ல, இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, நான் படித்து கொண்டிருக்கவில்லை, அவன் வந்து கொண்டிருக்கவில்லை. ஓகேவா? இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா வந்து கேள்வி கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா, சாப்பிட்டு கிட்டு இருக்கியா, அந்த கிட்டுங்கிற வார்த்தை கூட வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு, ரைட்? நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா, நீ படித்து கொண்டிருக்கிறாயா, அவன் வந்து கொண்டிருக்கிறானா, அவள் சமைத்து கொண்டிருக்கிறாளா. ஓகே, இந்த மாதிரி கேள்வியும் கேட்கறது. ஸோ இந்த 3 சென்டென்சஸை வந்து எப்படி நம்ம இங்கிலீஷ்ல ஈஸியா உருவாக்குறது அப்படிங்கறத சொல்லித்தர போறேன். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வித் மீ. நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னடா போர்டில் இவ்வளோ பெருசாக எழுதி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த 3 வார்த்தைகள்: am, is, or. ஓகே, தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆக்சிலரி verbs. துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஆக்சிலரி verbs அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்காக நம்ம ஆக்சிலரி verbs பயன்படுத்துறோம்? நான் வந்து டென்சஸ் ஆரம்பிச்சதுல சொல்லிட்டே இருக்கேன். ஆக்சிலரி verbs நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போதும் கேள்வி கேட்கும் போதும் தான் அதை நம்ம கை வைப்போம். அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல 3 இருக்கு: am, is, or. இது சப்ஜெக்டை பொறுத்து மாறும். சப்ஜெக்ட்னா என்னது? ஒரு செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் ஐ அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட் முதல்ல வரும், அதுக்கப்புறம் am அப்படிங்கிற வார்த்தை வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யக்கூடிய செயல் வரும். இங்க வந்து முக்கியமான ஒரு ட்ரிக் நீங்க ஞாபகம் வைக்கணும். இந்த வெர்பு கூட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்திருக்கணும். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னால எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் ஆர் ஃபியூச்சர் கண்டினியூஸ், யூ ஹாவ் டு ஆட் ஐஎன்ஜி டு த வெர்ப். ஐஎன்ஜிங்கிற வார்த்தையை நம்ம அந்த வெர்பு கூட சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெர்பு, இப்போ சாப்பிடுறதுங்கிறது ஒரு வேலை தான் இல்லையா? அது ஒரு செயல், இது ஒரு வெர்பு. இதோட ஐஎன்ஜி சேர்த்தா எப்படி வரும்? ஈட்டிங். அவ்வளவுதான். ஸோ இந்த வெர்பு பேஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள்,
பிளே அப்படின்னு இருக்கு. இதோட ஐஎன்ஜி சேர்த்தா என்ன வரும்? பிளேயிங். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், லிசன். லிசன்னா கவனிக்கிறது. ஓகே, லிசனிங். ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ற வேர்ப் வந்து இட் ஷுட் பி ஜெரண்ட் ஃபார்ம். ஜெரண்ட் ஃபார்ம்னா என்னது? ஐஎன்ஜி சேர்த்துருக்கணும். அவ்வளவுதான். இது ஞாபகம் வச்சுட்டாலே சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது அப்படின்னு வந்தா இந்த சப்ஜெக்ட்ல எது வருதோ அது முதல்ல வரணும். அடுத்து இஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. அதே மாதிரி யூ, வி, தே, நீ அல்லது நீங்கள். யூக்கு வந்து என்ன அர்த்தம்? நீ, நீங்கள் ரெண்டுக்குமே அதே அர்த்தம் தான். அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வீனா நாங்கள், தே அப்படின்னா அவர்கள். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். முதல்ல சப்ஜெக்ட் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு சூஸ் an auxiliary verb here and then you should use the ing form of verb. That's it. ஈஸியா இருக்கா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, லெட்ஸ் see some examples. நான் வந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, கொண்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஆனா நம்ம பிரசன்ட் டென்ஸ் படிக்கும்போது என்ன படிச்சோம்? நான் வருகிறேன் அப்படின்னு தான் இருக்கும். இங்க பாருங்க, நான் வந்து கொண்டிருக்கிறேன். பேச்சு வழக்குல எப்படியும் வரலாம் அப்படின்னா நான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்தாலே அதுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து வி ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் த்ரூ தமிழ். நம்ம தமிழ் வழியா தான் கத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்பவே நிறைய பேர் கமெண்ட்ல ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. குட். நான் வந்து கொண்டிருக்கிறேன், அதை எப்படி சொல்லலாம்? இங்க சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஓகே, ஸோ இது வந்ததுனால இந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நான், அது ஐ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆம். வெர்பு என்னது? வர்றது. இதான் வெர்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா கம்மிங். அந்த கம்ல இருக்கிற ஈ போயிடும். இப்படி ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு. ஐம் கமிங், நான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஐம் கமிங் ஹோம். நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஐம் கமிங் டு ஸ்கூல். ஓகே, நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கேன். ஐம் கமிங் டு மீட் யூ. இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம உருவாக்கிக்கலாம். நெக்ஸ்ட், அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான். இது பேச்சு வழக்கு. நம்ம சுத்த தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க? நீங்க ட்ரை பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்னது? அவன் அப்படின்னு வந்திருக்கு. இது சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. அப்போ இந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹீ. ஸோ ஹீ வந்ததுனால நெக்ஸ்ட் என்ன வரும்? இஸ். வெர்பு என்னது? செய்யக்கூடிய செயல், விளையாடுறது. இதான் வெர்பு. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. ஓகே, அந்த பிளே நம்ம அப்படியே போட்டுடலாமா? போடக்கூடாது. அந்த வெர்பு கூட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளவுதான். ஹீ இஸ் பிளேயிங். அவன் விளையாடிட்டு இருக்கான். அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அவன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஓகே, ஸோ இதே இது அவன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவள் அப்படின்னு வந்திருக்கு. அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். அவள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஷீ. ஓகே, ஸோ இதே ரூல் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும். ஷீ இஸ் பிளேயிங். தட்ஸ் இட். இதே மாதிரி சிங்குலர், செந்தில் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஸோ செந்தில் அப்படிங்கிறது ஒரு நேம், அது ஒரு சிங்குலர். ஓகே, அப்போ இதான் வரும். செந்தில் இஸ் பிளேயிங். ரைட். நெக்ஸ்ட், நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பேச்சு வழக்குல சொல்றது. இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? வி. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளூரல் வந்தாலே வந்து நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து வீன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்றோம். சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர் போடுறோம். வெர்பு என்னது? படிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அது அப்படியே போட்டுடலாமா? போடக்கூடாது. யூ ஹாவ் டு ஆட் ஐஎன்ஜி டு த வேர்ப். ஓகே, ஸ்டடியிங். we are studying. நாங்க படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம். we are studying engineering. ஓகே, ஸோ we are studying BEEE. ஸோ அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். நாங்க சென்னையில் படிச்சுட்டு இருக்கோம். we are studying in Chennai. ஓகே, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ரூல்ஸ்.
நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா எந்தெந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இப்போ நேம் வந்திருக்கு, என்ன மாதிரி செந்தில், ராமு, சீதா, காவ்யா, இந்த மாதிரி நேம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிங்குலரா இருந்தாலும் நம்ம இந்த ரூல் தான் யூஸ் பண்ணுவோம். நேம் வந்தாலும் நம்ம வந்து இதே ரூல் தான் யூஸ் பண்ணுவோம், மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது யூ வி தே ப்ளூரல் வந்தாலும் இதே ரூல் தான். ப்ளூரல்னா என்ன சொல்றது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இதுல இருந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறது, அதுக்கப்புறம் எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத நம்ம கத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் see. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், பேச்சு வழக்குல அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இது வந்து என்ன சென்டென்ஸ்? இது ஒரு நேர்மறையான வாக்கியம், இங்கிலீஷ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட், அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, நெகட்டிவா சொல்றது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா, அவள் சாப்பிட்டுட்டு இருக்காளா, பேச்சு வழக்குல எப்படி கேட்போம். இது என்ன சென்டென்ஸ்? ஒரு இன்ட்ரோகேட்டிவ், தமிழ்ல கேள்வி வாக்கியம். இந்த 3 சென்டென்ஸ்க்கும் இப்போ எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட், அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். இது எப்படி சொல்லுவீங்க? நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஆல்ரெடி நமக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு தெரியும். ஸோ அவள் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஷீ. ஸோ நம்ம இந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணணும். முதல்ல சப்ஜெக்ட் வரும். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அவள், ஷீ. அப்ப என்ன வரும்? ஷீ வந்துட்டா இஸ். வெர்ப் என்னது? சாப்பிடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். அந்த வெர்பை அப்படியே போட்டுட்டு அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி. மறந்துடவே கூடாது. ஷீ இஸ் ஈட்டிங். ஷீ இஸ் ஈட்டிங். இது எப்படி வாசிக்கணும் பாருங்க. ஷீ. ஷீ இஸ் ஈட்டிங். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை, நெகட்டிவ்ல சொல்றோம். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை சேர்க்கணும். இங்க நமக்கு ஆக்சிலரி வெர்ப் டைரக்டாவே இருக்கு. ஆம், இஸ், ஆர், இந்த 3மே ஆக்சிலரி வெர்ப் தான். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம அப்படியே நெகட்டிவா மாத்துறதுக்கு இந்த இஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டாலே முடிஞ்சிருச்சு. போட்டுடலாமா? She is not eating. She is not eating. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. She is not eating. ஓகே, இந்த இசை நாட்டை சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா isn't அப்படின்னு சொல்லுவாங்க. isn't. She isn't eating. She isn't eating. இது குழப்பிச்சு அப்படின்னா கூட இப்ப ஞாபகம் இல்லைன்னா விட்டுருங்க. பட் இஸ் நாட், இதை சுருக்கமா இப்படி வாசிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? She isn't eating. She is not eating அப்படிங்கிறத she isn't eating அப்படின்னு சொல்லலாம். So it will help you to speak English more fluently. Okay, so fluent-ஆ பேசுறதுக்கு it will help you. So you should learn contractions. இங்கிலீஷ்ல வந்து contraction அப்படின்னு சொல்லுவாங்க. contractionனா சுருக்கமான வடிவம். 2 வார்த்தைகளை சேர்த்து வாசிக்கும் போது அதை இப்படியும் வாசிக்கலாம். ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க. She isn't eating. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. எவ்வளவு அழகா இருக்கு சொல்லும் போதே. Your expression will speak a lot more than your words. வார்த்தைகளை விட நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் ரொம்ப பேசும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசணும். ஓகேவா? நெக்ஸ்ட், அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா, கேள்வி கேட்கணும். அதை எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். அதுக்கும் இந்த ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இஸ்ஸை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டீங்கன்னா அதான் கேள்வி. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா, இந்த இஸ்ஸை தூக்கி அப்படி ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. இஸ் ஷீ ஈட்டிங். அதே மாதிரி யூ ஷுட் புட் த கொஸ்டின் மார்க் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். கேள்விக்குறி போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இஸ் ஷீ ஈட்டிங்? எஸ் ஷீ ஈட்டிங். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா? அவ்வளவுதாங்க. சிம்பிளா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. ஷீ இஸ் ஈட்டிங். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் நாட் ஈட்டிங். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. இஸ் ஷீ ஈட்டிங்? அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா? ஸோ கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்கணும்? இஸ் ஷீ ஈட்டிங்? அது கேள்வி மாதிரி இருக்கணும், வாசிக்க கூடாது. இஸ் ஷீ ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ் ஷீ ஈட்டிங் இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பார்க்கும்போது சிம்பிளா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 15 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்றதோட மட்டும் இல்லாம அதை சொல்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீடிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். At the same time, you have to concentrate on speaking. You have to improve your speaking skills. That's very important. Okay, ஈஸியா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை, அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்களா? சோ வந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அண்ட் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி வாக்கியம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3 சென்டென்சஸ்க்கும் நம்ம இங்கிலீஷ்ல நம்மளாவே வந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க என் கூட சேர்ந்து. ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள், சப்ஜெக்ட் இங்க யாரு? அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தே. அப்ப இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. தே வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? அடுத்த ஆக்சிலரி வெர்ப் ஆர். வெர்ப் என்னது? வர்றது. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் முதல்ல. கம் அதோட ஐஎன்ஜி சேர்த்தா கமிங். தே ஆர் கமிங். அடுத்து எக்ஸ்ட்ரா மிச்ச வார்த்தைகள் இருந்தா அடுத்து வரலாம். இங்க இங்கே அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹியர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தே ஆர் கமிங் ஹியர். தே ஆர் கமிங் ஹியர், அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. தே ஆர் கமிங் ஹியர். அதை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, தே ஆர் கமிங் ஹியர், தே ஆர். ஸோ தேர், இது ரெண்டையும் சேர்த்து வாசிக்கும் போது நமக்கு தேர் அப்படின்னு வாசிக்கலாம். தே ஆர் கமிங் ஹியர். நெக்ஸ்ட், அவர்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கவில்லை. நெகட்டிவா சொல்லணும். நெகட்டிவா சொல்லும் போது என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப் பக்கத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க வந்து ஆர் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப், இதோட ஒரு நாட் போட போறீங்க. தட்ஸ் இட். ஸோ தே ஆர் நாட் கமிங் here. They are not coming here. They are not coming here. அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. They are coming here அப்படின்னா அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. They are not coming here, அவங்க இங்க வந்துட்டு இல்ல. சோ இந்த ஆரை நாட்டையும் சேர்த்தீங்கன்னா எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, aren't, aren't, aren't. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி. இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க யூஸ் பண்றது கஷ்டமா இருந்தா நீங்க ஆர் நாட்னே சொல்லிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது, பட் யூஸ் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும். ஓகேவா? They aren't coming here. They aren't coming here. அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. ஓகே, நெக்ஸ்ட், அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்களா? அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்களான்னு கேள்வியா கேட்கணும். So how will you ask this question in English? Tell me. எல்லாரும் ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்களான்னு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஆர் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருணும், அவ்வளவுதான். போட்டுடலாமா? So ஆர் they coming here. Are they coming here? Are they coming here? அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்களா? That's it. இப்போ நான் சப்ஜெக்ட மாத்துறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீ இங்க வந்துட்டு இருக்கியா? இந்த கேள்வி எப்படி கேட்பீங்க? நீ இங்கே வந்து கொண்டிருக்கிறாயா? சப்ஜெக்ட மட்டும் மாத்தணும். நீனா யூ தான். சப்ஜெக்ட மட்டும் மாத்தினா போதும். இந்த தேக்கு பதிலா யூ வரும். Are you coming here? Are you coming here? நீங்க வந்துட்டு இருக்கியா? That's it. சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராமு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கவில்லை. ராமு வீட்டுக்கு போயிட்டு இருக்கானா? சோ ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கான் இஸ் a positive sentence and ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கவில்லை is a negative sentence. And the last one, ராமு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கானா? So this is an interrogative sentence. கேள்வி வாக்கியம். சோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். சோ ராமுங்கிறது நேம், அது ஒரு சிங்குலர், ஒருத்தரை தான் குறிக்குது. ஸோ நேம் வந்தாலும் இதே ரூல் தான். சப்ஜெக்ட் வந்து ராமுன்னு போட்டாச்சு, இது சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரும்? இஸ். வெர்ப் என்னது? போறது. ஓகே, தான் வெர்பு. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. ஸோ ராமஸ் கோ, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ராமஸ் கோயிங் வீட்டிற்கு அப்படின்னு இருக்கு. வீட்டுக்கு இங்கிலீஷ்ல பொதுவா ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோமுக்கு முன்னாடி டூ போடக்கூடாது. டூ ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. வீட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹோம் தான் சொல்லணும். இது ஒரு ரூல் இங்கிலீஷ்ல, மறந்துடாதீங்க. ராமு இஸ் கோயிங் ஹோம். ராமு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். இதே இது ராமு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப நம்ம டூ போடணும். ராமு இஸ் கோயிங் டு ஸ்கூல். ராமு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா ராமு இஸ் கோயிங் டு காலேஜ். ராமு மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா ராமு இஸ் கோயிங் டு த மார்க்கெட். ராமு பார்க்குக்கு போய்கிட்டு இருக்கான், பூங்கா. ராமு இஸ் கோயிங் டு த பார்க். ஓகேவா? சோ ஹோம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மட்டும் டூ போடக்கூடாது. இது இங்கிலீஷ்ல ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கவில்லை. ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். சோ நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ஆக்சிலரி வெர்ப் பக்கத்துல ஒரு நாட் போடணும். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, வெரி குட்.
ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? ராமு is not going home. ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கவில்லை. ராமு is not going home. is not இதை சேர்த்து என்ன வாசிக்கலாம்? isn't. ராமு isn't going home. ராமு isn't going home. Next one. ராமு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறானா? ராமு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கானான்னு கேள்வி கேட்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுரும். அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? இஸ் ராமு கோயிங் ஹோம். இஸ் ராமு கோயிங் ஹோம். இஸ் ராமு கோயிங் ஹோம். இது வந்து நான் வாசிக்கும் போது ஈஸியா இருக்கும். பட் நீங்க திடீர்னு சொல்லும் போதோ இல்ல ஒருத்தர்கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல இந்த கேள்வி கேட்கும் போதோ வந்து அப்படி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து யூ நீட் ப்ராக்டிஸ். ஓகே, யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். யூ ஷுட் ப்ராக்டிஸ் மோர். இஸ் ராமு கோயிங் ஹோம். வாசிங்க பார்க்கலாம். ராமு இஸ் கோயிங் ஹோம் இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். ராமு isn't going home is a negative sentence. is ராமு going home is an interrogative sentence. ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இப்போ இதே இது ராமுக்கு பதிலாக எந்த பேர்னாலும் இருக்கலாம். சீதா, ஓகே, ராணி, இந்த மாதிரி எந்த பேர்னாலும் இருக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீதா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ சீதா இஸ் கோயிங் ஹோம். இதே அந்த ஹோமை தூக்கிட்டு வேற வார்த்தைகள் கூட போடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ராமு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கான். ராமு இஸ் கோயிங் டு காலேஜ். ராமு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கானா? அதை எப்படி கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ராமு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கானா? இஸ் ராமு கோயிங் டு காலேஜ். காலேஜுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம டு யூஸ் பண்ணணும். டு காலேஜ். இஸ் ராமு கோயிங் டு காலேஜ்? எஸ், ராமு இஸ் கோயிங் டு காலேஜ். போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா எஸ் சொல்லுவீங்க. இல்ல அப்படின்னா நோ, ராமு isn't going to college. அவன் காலேஜுக்கு போய் கொண்டிருக்கவில்லை. அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை கேட்டா எஸ் நம்ம ஆன்சர் பண்ணுவோம், இல்ல நோன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கேள்வி கேட்கறாங்க, இஸ் ராமு கோயிங் ஹோம்? அவன் போறான் அப்படின்னா எஸ், ராமு இஸ் கோயிங் ஹோம். அவன் போகல அப்படின்னா நோ, ராமு இஸ் நாட் கோயிங் ஹோம். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் பண்றதுக்கும் இதெல்லாம் உதவும். ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா? ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். அண்ட் தென் நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா, இது வந்து கேள்வி கேட்கிறது. ஸோ இது வந்து இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து நீன்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல யூ. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ரூல். சப்ஜெக்ட் வந்து நீ அப்படின்னு இருக்கு. ஸோ யூ ஆர் வெர்ப் என்னது? பேசுறது. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். நம்ம வந்து இன்னொருத்தட்ட பேசும்போது நம்ம டாக் அப்படிங்கிற வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம மட்டும் தனியா பேசிட்டு இருப்போம். ஒரு மீட்டிங்ல நான் மட்டும் எந்திரிச்சு பேசுறேன்னா நம்ம ஸ்பீக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூ ஆர் டாக். அதை அப்படி விட்டுறலாமா? அதோட எஞ்சி சேர்க்கணும். யூ ஆர் டாக்கிங் அவனுடன். உடன்னா வித். அவனை அப்படின்னா ஹிம். வித் ஹிம்னா அவனுடன். யூ ஆர் டாக்கிங் வித் ஹிம். யூ ஆர் டாக்கிங் வித் ஹிம். இப்போ சில பேருக்கு வந்து சந்தேகம் வரலாம். ரெண்டு விதமா சொல்லலாம் இதையே. யூ ஆர் டாக்கிங் வித் ஹிம், இதுவும் கரெக்ட் தான். யூ ஆர் டாக்கிங் டு ஹிம், இதுவும் கரெக்ட் தான். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லட்டுமா? யூ ஆர் டாக்கிங் வித் ஹிம் அப்படின்னா நீங்களும் பேசுறீங்க, அவனும் பேசுறான். ஸோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. யூ ஆர் டாக்கிங் டு ஹிம் அப்படின்னா வந்து நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கிறது. ஆப்போசிட்ல வந்து அந்த ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அட்வைஸ் பண்ணும்போது ஒருத்தரே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளே நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து டாக்கிங் டு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து யூ ஆர் டாக்கிங் வித் ஹிம் அப்படின்னா நீங்களும் பேசுறீங்க, அவனும் பேசுறான். யூ ஆர் டாக்கிங் டு ஹிம் அப்படின்னா நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, அவன் வந்து கவனிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். தட்ஸ் இட். ஸோ ஒரு சின்ன வித்தியாசம் தான், பட் போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். யூ ஹாவ் டு யூஸ் தி ப்ரிபோசிஷன்ஸ் வித் ஆர் டு. ஓகே, கிராமட்டிக்கலி போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நீ அவன் கூட பேசிக் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இந்த ஆர் பக்கத்துல ஒரு நாட் போட போறோம், அவ்வளவுதான்.
So you are not talking with him. You are not talking with him or you are not talking to him. இதை சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா aren't. You aren't talking with him. You aren't talking to him. Both are correct. Next, நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா? கேள்வியா கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்சிலரி வெர்பை தான் என்ன பண்ணணும்? முதல்ல போடணும். அவ்வளவுதான். அது எப்படி கேட்பீங்க? கேள்வி. Are you talking with him? நீ அவங்க கூட பேசிட்டு இருக்கியா? Are you talking with him? Are you talking with him? அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. You are talking with him. You are not talking with him. Are you talking with him? That's it. ஈஸியா இருக்கா? ஓகே. ஸோ இந்த வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான். பட் தெரிஞ்சுக்கும் போது இது நிறைய இடங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதாங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை மாத்திரம் நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் இருக்கு. நீ அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னா இந்த ஹிம்முக்கு பதிலாக ஹெர் வரும். யூ ஆர் டாக்கிங் வித் ஹெர். நீ அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா? அந்த கேள்வி எப்படி கேட்பீங்க? நீ அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ டாக்கிங் வித் ஹெர்? இதே இது நீ செந்தில் கூட பேசிட்டு இருக்கியா அப்படின்னா ஆர் யூ டாக்கிங் வித் செந்தில்? தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி மாற்றும் போது யூ வில் கெட் மெனி சென்டென்சஸ். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். I have written 3 sentences here. ஸோ இங்கே வந்து வெர்பு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அவன் தூங்கி கொண்டிருக்கிறானா? இது கேள்வி வாக்கியம். நான் சமைத்து கொண்டிருக்கிறேன், பாசிட்டிவ். அவள் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, நெகட்டிவ். ஸோ வெர்பு எல்லாத்துக்கும் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இப்போவே நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். குட் ஜாப். சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? ரைட். அவன் தூங்கி கொண்டிருக்கிறானா? இது கேள்வி வாக்கியம். ஸோ அவன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து இஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹி ஸ்லீப்பிங்? கேள்வி கேட்கும் போது எப்பவுமே ஆக்சிலரி வெர்ப் முன்னாடி வந்துடும். ஸோ யூ ஷுட் யூஸ் த ing ஃபார்ம் ஆஃப் வெர்ப். நான் சமைத்து கொண்டிருக்கிறேன், பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐ, அப்போ நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக், அதோட ing சேர்த்தா குக்கிங். ஐம் குக்கிங். அவள் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, நெகட்டிவா இருக்கு. ஸோ அவள் அப்படின்னா ஷீ. இஸ் யூஸ் பண்ணுவீங்க. நெகட்டிவ் அப்படிங்கிறனால நாட் போடுறோம். ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங். தட்ஸ் இட். இஸ் ஹி ஸ்லீப்பிங்? ஐ எம் குக்கிங். ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங் ஆர் ஷீ இஸ்ன்ட் ஒர்க்கிங். ஸோ இஸ்ன்ட் அதை சுருக்கி நம்ம வந்து இஸ் நாட் அதை சுருக்கி நம்ம இஸ்ன்ட் அப்படின்னு வாசிக்கலாம். ஷீ இஸ்ன்ட் குக்கிங். ஓகே, சிம்பிளா இருந்ததா? இவ்வளவுதாங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எவ்வளவு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்றீங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு பெரிய மலையை நகர்த்துற வேலை கிடையாது எப்பவுமே. ஸோ அது ஒரு லாங்குவேஜ், ஈஸியா கத்துக்கலாம். பட் ஸோ பேசிக் ரூல்ஸ் இருக்கும்ல, ஸோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க சிம்பிளா பேச ஆரம்பிச்சிடலாம். நீங்க சூப்பரா இங்கிலீஷ் பேசிடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எத்தனை கிளாஸஸ் முடிச்சிருக்கோம்? இன்னைக்கு வந்து டே 5. ஓகே, ஸோ 5 கிளாஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இன்னும் 10 கிளாஸஸ் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு கிளாஸை கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணிட்டே வாங்க. டெஃபினெட்லி அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ, ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, யூ வில் see some difference in you. உங்களை வந்து ஒரு சேஞ்ச், ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நீங்களே வந்து உணர்வீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறானா? ஸோ டிவி பார்க்கறதுக்கு வந்து என்ன வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ச் அப்படிங்கிற வெர்ப் தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ இந்த மூணுத்துக்கும் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க, உங்களை ஆன்சர் வந்து மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. இதே மாதிரி டே 6 வீடியோவில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.